பாண்டியன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்றது எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அப்பா அவருக்கே அவ்வளோ வருத்தம் இருக்கிற போது, ஆனால் அது பெத்தெடுக்க போகிற அம்மா அது இல்லைன்னு தெரிஞ்ச போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். எனக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட இது நாள் வரைக்கும் ஆறுதலாக பேசினது கூட கிடையாது. உன் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களான்னு சொல்லி தினம் தினம் என்னை போட்டு அந்த சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது எதுவுமே வெளியே காட்டிக்காம நானும் எத்தனை நாளைக்கு தான் மனசுக்குள்ளே போராடிட்டு இருக்கிறது. ஒரு நாள் கூட என்கிட்ட சிரித்து பேசினது கிடையாது. எப்போ கல்யாணம் ஆன புதுசில் நான் அவருக்கு கூட அப்படி பேசினதோடு சரி, இப்போல்லாம் முகம் கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. என் கூட ஒன்றா சேர்ந்து தூங்கவும் கூட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறத விட பேசாமல் அம்மா வீட்டுக்கு போய் இருக்கிறது மேலன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அம்மா வீடு 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். மறுநாள் அங்கெல்லாம் தங்கிக்கவே முடியாது. முதல்ல இதுதான் உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா, வீட்டுக்கு வந்த மருமகளை ஏண்டா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி ஒன்று நடந்துருச்சு. அதை மறந்துட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிடா. அதை பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.